கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அவங்கக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்க அவங்க வந்துட்டு சார் அதெல்லாம் வேணாம் சார், என் ஒய்ஃப் வந்துட்டு இங்கே இருக்கட்டும், நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே முடிவெடுக்கிறது உங்களோட விருப்பம், ஆனால் நல்ல சான்ஸை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. பட் அந்த லேடி மட்டும் எதையும் வந்துட்டு யோசித்தமானைக்கு நிற்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஸ்னேகா வந்துட்டு என்ன சார் அவங்க வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம வந்துட்டு வேறு யாரையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் அந்த லேடி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, எங்க நான் போய் பாடட்டுமா அப்படின்னு கேட்க சுற்றி இருக்கவங்களாம் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு, ஏதோ ஒரு பெரிய சார் மாதிரி வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஏதோ நல்லா பாடுறாலாம், பாட்டு படிக்கிறதுக்காக கூப்பிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டது வந்துட்டு என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு நமக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா, அவர் எவ்வளோ பெரிய சாரு, அவர் வந்து கூப்பிடுறாரு, போய் படிக்கல, இவ தான் நல்ல பாட்டு படிக்காளே, பேரே வந்துட்டு பாட்டு ராணின்னு வச்சுருக்கமே அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்கிறாங்க. அடுத்த சீனில் இது ஆஃபீஸில் கார்த்தி இருக்கார். அப்போ வந்துட்டு ஸ்னேகா வர்றாங்க. வந்ததுமே சார் உங்களை தேடி ராணி பாண்டின்னு யாரோ வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு கார்த்தியை பாராட்டணும். அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்துட்டு அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே ஆர்வமாக சொல்ல அவங்கள வர்றாங்க. வந்ததுமே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கக்கூடாது சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, ஐயா அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்ல ராணி சொல்கிறாங்க, நீங்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சிச்சு நாங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்படின்னு சொல்ல அந்த ராணி அவங்களோட ஹஸ்பண்டே சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டும் நான் வந்துட்டு விட்டுருக்கணும், ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றி தரவன் தானே ஒரு உண்மையான ஹஸ்பண்டு, நான் வந்துட்டு ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றலைன்னா என்ன சார் பாவம், அவளுக்குன்னு அவள் எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது, குடும்பம் பிள்ளைங்கன்னே அவள் வந்துட்டு வாழ்ந்துட்டா, அவளுக்காக நான் இதை பண்ணணும் சார், அது மட்டும் கிடையாது சுற்றி இருக்கவங்களாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, நம்மளை தேடி நம்மளை ஒரு மனுஷனாக மன்னிச்சு அவங்க வந்துட்டு கூப்பிட வந்திருக்காரு, இப்படி விட மாட்டேன்னு சொல்லியிருக்கியே, நம்மளை மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் கடலுக்கு நடுவில் ஒரு குண்டூசியை போட்டு அதை தேடுற மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு கிடைக்காது, இப்போ விட்டுட்டேன்னா அடுத்து பின்னாடி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார், நீங்கள் வந்துட்டு என் ஒய்ஃபை வந்துட்டு பாட வைங்க சார், இவன் நல்லா பாடுவா சார், எனக்கு அதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் 4 பேர் 4 விதமாக பேசுறதுக்காண்டி நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது சார், இவன் வந்துட்டு பாடட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, இவங்க வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிற பெரிய சிங்கர் ஆவாங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் வந்துட்டு ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுற்றி இருக்கிற அவங்க ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. சரி ஸ்னேகா பாடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, இவங்களை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்காக எடுத்து போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு முகத்திலே வந்துட்டு சந்தோஷம் தெரியுது, அப்பாடா நம்ம நினச்சது வந்துட்டு நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. பட் நாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி தீபா சீன்ஸ் வரும், தீபா வந்துட்டு மறுபடியும் அகைன் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளே, அபிராமியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அப்புறமேட்டு கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட பேசுகிறது பழகுறது எப்படி இருக்கும், ஐயோ இந்த சீன்ஸ்க்கெலாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி செம்பருத்தி கார்த்தி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இன்னும் வந்துட்டு ரியா ஆனந்து சாங்கு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. பார்க்கலாம் நாளைக்காவது எபிசோடு வருது. இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.